கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாயிப் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் விசிகாவின் சார்பில் சமீபத்தில் மது ஒழிப்பு மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மது ஒழிப்பு மாநாடை ஒட்டி விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சாதியவாத சக்திகளுக்கும், மதவாத சக்திகளுக்கும் இந்த மாநாட்டை இடமுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து சமூக வலைதளங்கள்ல ஆளுங்கட்சியை ஒடுக்கக்கூடிய வகையில கூட ஒரு செய்தியா பரவச்ச மாதிரி பார்க்கலாம். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கருணாஸ் அவர்கள் விசிகாவே ஒரு ஜாதி கட்சி தான். அவங்க எப்படி ஜாதியவாதத்தை மதவாதத்தை எடுத்து பேசலாம் மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் கருணாஸ் அவர்களை பொறுத்தவரையில அவர் மிகுந்த மரியாதை வைத்திருந்தோம். கடந்த காலத்துல ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அவங்க எம்எல்ஏ இருந்தா கூட தனியரசு, கருணாஸ், அன்சாரி மும்மூர்த்திகளா செயல்பட்டாங்க. மக்களுடைய குரலை சட்டசபையில பிரதிபலித்தாங்க. அந்த அடிப்படையில அண்ணன் கருணாஸ் நம்ம ரொம்ப ஒரு நல்ல மரியாதை இடத்துல வச்சிருந்தோம். ஒரு மரியாதை அந்த விஷயம் எப்ப உடஞ்சு போச்சுன்னா கூவத்தூர் மேட்டல்லே உடஞ்சு போய்விட்டது. இன்றைக்கு அவர் அரசங்கி முக்கா சங்கியா ஆகிவிட்டாரோங்கிற அளவுக்கு நம்ம என்ன தோன்றுகிறது. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்ட பிறகு விசிகாவுடைய தொண்டராக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள், குறிப்பா நானே அறைகொண்டு விட்டேன். நீங்க வாங்க, நீங்க சொன்ன கருத்துக்கு என்ன செய்வோம், டிபேட் பண்ணிக்கிடுவோம், நட்புறவோடு கலந்துரையாடுவோம், அல்லது விவாதம் கூட பண்ணிக்கிடுவோம். நாங்க ரெடியா இருக்கேன். நான் ரெடியா இருக்கிறேன். விசிகா சார்பில் வர்றேன், அவர் வரட்டும், பொது மேடையில என்ன செய்வோம், விவாதிப்போம். அந்த விவாதம் என்னன்னா, நான் விசிகா சார்பா எங்க தலைவருடைய ஒப்புதலோடு நான் வருவேன். அவரும் புலிப்படை தலைவர் தான், புலிப்படை கட்சி தலைவரா இருக்காரு. அவரு பேசின அந்த பேச்சு உண்மையிலேயே அவரு உண்மைதான், நான் உண்மையை தான் பேசியிருக்கிறேன், சத்தியத்தை தான் பேசியிருக்கிறேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தா கருணாஸ் வரட்டும். அல்லது எங்க மாதிரி ஆட்கள்கிட்ட விவாதம் பண்ண மாட்டோம், நாங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட தான் விவாதம் பண்ணுவோம்னா அது சொல்லுங்க. யாரோட விசிகாவுடைய யாரோட விவாதம் பண்ண தயார்? எங்க தலைவர் வரமாட்டாரு. எங்க தலைவரோட உட்கார அளவுக்கு கருணாஸுக்கு என்ன செய்த உரிமையை அருகதையே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசி போட்டாரு அவரு. கருணாஸுக்கு எங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இன்னும் சமூகம் சொல்ல போனா நான் என்னுடைய எழுத்தை நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய இடத்துல வைரல் ஆச்சு. நிறைய தொழில்கள் போன் பண்ணாங்க. ஏன்னா நீங்களாம் இப்படி எழுதக்கூடிய ஆள் இல்லையா, அப்படி பேசிட்டாருங்க. விசிகா மட்டும் சாடவில்லை, விசிகா ஒரு ஜாதி கட்சியா சொன்னது பத்திரிகையாள பேட்டியில. விசிகா ஜாதி கட்சியா? அப்ப நான் எந்த ஜாதி? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலையா பரப்புரை குரல்ல 11 பேர் போட்டாங்க, 400 ஆளு. நான் எந்த ஜாதி? நான் முஸ்லீம் பாய். அப்ப எங்க கட்சியை நீ ஜாதி கட்சின்னு சொல்ற. அப்புறம் திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தார் இத்தனை நாளுங்கிறாப்ல. திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தாரு? திருமாவளவன் எப்ப முழிக்கிறாரு, கண் விழிக்கிறார், என்ன செய்யறாரு, எங்க சாப்பிடுறாரு, எங்க போகிறார், எத்தனை மணிக்கு அவர் உறங்கதுக்கா செல்றார், எல்லாமே லைவ்ல இருக்குது. எந்த அரசியல்வாதிக்கு இப்படி நான் பார்த்ததில்லை. காலையில 5 மணிக்கு நீங்க லைவ பாத்தீங்கன்னா அவருடைய பேஸ்புக்ல லைவ் வந்துட்டே இருக்கும். நடக்கிறது, போறது, சாப்பிடுறது, பேசுறது, பங்குகளை என்ன செய்து கொண்டிருந்தார்னு கேட்கிறார். அப்ப திருமாவளவன் எழுச்சி தமிழர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை கருணாஸுக்கு. இப்படி பத்திரிகை பேட்டி கொடுக்கலாமா? 2வது. 3வது, பிஜேபி மதவாத கட்சி என்று திருமா சொல்லிட்டாராம். மதவாத கட்சி தானே, ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங்கு தானே பிஜேபி. அது என்ன தப்பு இருக்கிறது? இது திருமாவளவன் மட்டும் சொல்லல, எழுச்சி தமிழ் மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தரோட அத்தனை சொல்லியிருக்காங்க. கலைஞர் சொல்லியிருக்கிறார், ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்கிறார். மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. அப்போ காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், மாமக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஒட்டுமொத்த அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேருடைய கருத்து பிஜேபி மதவாத கட்சி. அது நீங்க என்ன அது சப்போர்ட் கட்டுறீங்க? அவங்களே சொல்றாங்களே. பிஜேபி தெளிவா சொல்லுதா இல்லையா, நாங்கள் இந்து மதத்தை தூக்கி நிறுத்துவோம், இந்து ராஷ்டிரம் அமைப்போம், எங்க கொடி காவி கொடிதான், இந்தியா கொடி மூவண்ண கொடி கிடையாது சொல்றாங்க. அதான் அவங்களுடைய சித்தாந்தம். கடந்த 2023 உத்தரப்பிரதேசத்துல சாமியார்கள்லாம் கூடி சொன்ன அறிவிப்பு செஞ்சாங்க. கான்ஸ்டியூஷன் குப்பையில போடுவோம், நாங்க ஒரு வரவு கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் 950 பக்கத்துல, அதுல இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை கிடையாது சொன்னாங்க, அறிவித்தாங்க. டெல்லி தலைநகர் கிடையாது, வாரணாசி தான் தலைநகர் சொன்னாங்களே. அப்ப மதவாத கட்சி என்பதை அவர்களே பிரகடனப்படுத்துறாங்க. நீங்க சப்போர்ட் கட்டுறீங்க. அதோட நிப்பாட்டினா பரவாயில்லை. பிஜேபி மதவாத கட்சி என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் முஸ்லிம்கள்ல நிறைய பேர் இருக்காங்கிறாப்ல. முஸ்லீம் லீக் எத்தகைய கட்சிங்கிறாரு.
அதாவது இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களும் மதவாதத்தை உள்ள கட்சி தான் இருக்கலாம் முஸ்லீம்கள் இதுல. கிறிஸ்தவ இதுலயும் இருக்கிறதா. கிறிஸ்தவ சமூகத்திலும் இஸ்லாமிய சமூகத்திலும் மதவாத கட்சிகள் இருக்கிறது. அப்ப அவங்கள நீங்க எப்படி கூப்பிடுவீங்களா சொல்லிட்டு முஸ்லீம் லீக்கை எடுத்து பேசுகிறார். உண்மையிலே நிதானமா தான் கருணாசை வந்து பேசுறாரா? கருணாசை தாண்டி எங்களுக்கு பேச தெரியும். ஆனா நாங்க அரசியல் நாகரிகம் படித்தவங்க. அதாவது அரசியல் நாகரிகம் என்று சொன்னா எந்த அளவுக்கு நாகரிகம்? எங்களுடைய தேவர் திருமகனார் இருக்கும்போது எங்க மாமனார் மருமகன் தான் பேசிக்கிறோம் எங்க ரெண்டு சமூகமும். நான் கருணாசுக்கு வந்து நான் வந்து ஒரு இஸ்லாமியா மட்டும் நான் பதில் சொல்லவில்லை. விசிக காரன் சேர்த்து பதில் சொல்றேன். முஸ்லீம் லீக் இன்னொரு கட்சி தான் இருந்தாலும் அவர் பேசின பேச்சு வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடையில கொளுத்தி போடுறமா இருக்கிறது. இஸ்லாமியர் எங்க எங்க மதவாதி? யார் சொன்னா மதவாதி என்று? அதாவது தீவிரவாதின்னு சொல்றாரு. முஸ்லீம் லீக் கட்சி வந்து மதவாத கட்சிங்கிறாரு. உண்மையிலேயே கருணாசு வந்து படிச்சிருக்கிறாரா? இவரெல்லாம் சட்டமன்றத்துல எப்படி போனாலும் ஆச்சரியமா இருக்கிறது. அதாவது முஸ்லீம் லீக்குடைய தலைவரா இருக்காங்கல்ல, எல்லா தலைவரும் பாருங்க. கண்ணிய தமிழர் காகிதம் இல்ல தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்களா இருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுதுங்க. பாகிஸ்தான் பிரிச்சுட்டு போயிட்டாங்க முகமது ஜின்னா தலைமையில. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் யாரும் போகல. எங்க நாடு இந்தியான்னாங்க. எங்க தாய் நாடு இந்தியா. இந்தியா விட்டு வரமாட்டோம். நீங்க வேணா பிரிஞ்சு தொலைஞ்சு போங்கன்னாங்க. அப்படிப்பட்டவதான் முஸ்லீம்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட கட்சி தான் முஸ்லீம் லீக். இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிங்கிறது பாகிஸ்தானோட முஸ்லீம் லீக் இல்ல, இந்தியாவோட முஸ்லீம் லீக். அப்ப இதையெல்லாம் படிக்க இல்ல நீங்க சொல்ற கருத்தை பார்த்தா அவங்க வந்து அதை எதுக்காக சொல்றாங்கன்னா, மதுவிலக்கு வந்து எல்லாருமே வந்து ஒழிக்க வேணும், அதுக்கு பாஜகவும் வேணும், பாமக என்ற கருத்து தானே வைக்கிறாங்க. நீங்க அப்புறம் ரெண்டு கட்சிகளும் அந்த ஒதுக்கிட்டு கருத்தை வைத்து விட்டு போயிருந்தேன். என்ன குறைந்தபட்சம் என்ன சொல்லியிருக்கணும்? பிஜேபி சேர்த்திருக்கலாமே. நீங்க ஏன் மதவாத முத்திரை குத்துறீங்க? நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கலாமே. ஏன் நீங்க அவங்க ஜாதி முத்திரை குத்துறீங்கன்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறாங்கல்ல, நாங்க பதில் சொல்றோம்ல. அப்படி ஒரு விவாதத்தை வச்சு நாங்க பதில் சொல்லியிருப்போம். நாங்க ஏன் பிஜேபியோடு சேர முடியாது? விசிகாவுடைய அக்டோபர் 2 மதிய ஒழிப்பு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாட்டுல ஏன் நாங்கள் பாஜகவை அழைக்க மாட்டோம்? அழைக்க முடியாது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி நான் ஏன் கைகோர்க்க முடியாது? ஏன் ஒரே ஸ்டேஜ்ல ஏற முடியாது? தெளிவா பதில் சொல்லியிருக்க தலைவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்படி கேட்கல. முஸ்லீம் லீக் மதவாத கட்சிங்கிறார். விசிகா வந்து ஜாதி கட்சிங்கிறாரு. கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் மத அடிப்படைவாத கட்சிகள் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இவரு என்னத்தை புரிஞ்சிருக்கிறாரு? இந்திய சுதந்திர போராட்டத்தை அவருக்கு தெரியலையா அவருக்கு? அப்ப இவ்வளவு விளக்க வேண்டியிருக்கிறது. மாமன் மருமனா பழகி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய முக்குலத்துவ சமூகம், இஸ்லாமிய சமூகம் அவ்வளவு பின்னி பிணைந்து இருக்கிறது. மாமான் தான் நாங்க கூப்பிடுவோம். எங்க மருமகன் தான் அவங்க கூப்பிடுவாங்க. மாப்பிள்ளை தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறோம். அதுல மண்ணலி போற முகமாக நெருப்பள்ளி வீசுற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அரசங்கி முக்கா சங்கி பேசுற மாதிரி பேசலாம். இல்ல விசிகாவை எதிர்ப்பதனாலே அவர் ஒரு சங்கி, ஒரு பாஜகவினுடைய கைக்குள்ன்ற மாதிரி முத்திர குத்து சரியா இருக்குமா? இல்ல பிசிகா மட்டும் இருக்கு. அதான் சொல்றேன். திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, இஸ்லாமியர்களை வந்து மதவாதிங்கிறார்ல, அது யாருடைய குரல்? RSS உடைய குரலா இல்லையா? அதான் சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து கொன்றொழிப்பது, அவர்களை வந்து சப்ரஸ் பண்றது, மசூதியை உடைப்பது, சர்ச்சை உடைப்பது, முஸ்லிம் பெண்களை வந்து மானபங்கப்படுத்துவது, கிறிஸ்தவ பெண்களை மானபங்கம் யாருடைய கலாச்சாரம்? RSS கலாச்சாரம். அப்ப அதைத்தானே அவர் வந்து ஒழிக்கிறாரு. ராஜா பேசினா எப்படியும் அப்படி பேசுறாருங்க. RSS உடைய கேடுற மாதிரி பேசிவிட்டார். அது வருத்தம் தெரிவிக்கவில்லை. பல ஆட்கள் கண்டிச்சுட்டாங்க கருணாசை. அப்ப அவர் வந்து முக்கா சங்கியா மாறிட்டான்னு நினைக்கிறேன். பிஜேபி உடைய பி டீமாக செயல்படுறாரா? நேரடியா வரட்டும். RSSல போய் அவர் நின்று டவுசரை போட்டு நின்று கம்பெடு சுத்தி போட்டு அங்க நின்று உறுதிமொழித்து நேரடியா வரட்டும். நம்ம கருணாசை சேர்த்து எதிர்கொள்வோம். அது சப்ஜெக்ட் வேற. ஆனால் ஏன் நிற்க முடியாதுன்னு சொல்றோம். பாஜகவை ஏன் வந்து நம்ம அவங்க தாராளமா மதுவிலக்கு கொள்கை என்ன செய்யும்? அவங்க அமல்படுத்தட்டும். அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. சட்டம் போடட்டுமே. நம்ம அதுதான் சொல்றோம். ஆர்டிகிள் 47 இந்திய அரசியல் சட்டம் 47 என்ன சொல்லுது? ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு மாநிலம் சுயாட்சி இருக்குல்ல, அவங்க அந்த அந்த மாநிலத்துடைய மக்களுக்கு, அந்த நாட்டுடைய மக்களுடைய உணவில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு ஒரு அரசு வந்து தன் குடிமக்களுடைய ஹெல்த்ல, அவங்களுடைய இதுல வந்து என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். உணவுல கவனம் செலுத்தணும். நல்ல ஒரு தரமான மனித வளத்தின் மீது அவங்க நம்பிக்கை கொள்ளணும். அவங்க வந்து ஒரு அக்கறை கொள்ளணும் சொல்லிதானே இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்க மதுவிலக்கை கொண்டு வர வேண்டியதுதானே? சாராயத்தை குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இல்ல, கல்லீரல் வந்து கரைஞ்சு போகுது இல்ல. அத்தனை சமூக தீமைக்கும் தாயா இருப்பது மதுதானே? ஆர்டிகிள் 147 147 என்ன சொல்கிறது?
அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜனாதிபதி தன்னுடைய கவர்னருடைய அந்த ஒப்புதலோடு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்றத்துல முழு மது விலக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நிறைவேற்றி தரணுமா இல்லையா? அப்ப கருணாஸுக்கு இவ்வளவு பொங்கிட்டு வந்துச்சுல, கருணாஸ் பேசட்டும். பிஜேபி உடைய மோடி போய் பேசிட்டு வரட்டும். இந்த மது விலக்கு அவரை ஒத்துக்கிறாரா இல்லையா? பிஜேபி நாங்க சேர்க்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்க்கிறதா இருக்கட்டுங்க. கருணாஸுக்கு மது விலக்கை பற்றிய புரிதல் என்ன சொல்லணும்? இல்ல விசிக விமர்சனம் பண்ணட்டும். இப்ப கருணாசனுடைய கருத்து என்னன்னா, இப்ப வந்து விசிகாவுக்கு வந்து மதுவிலக்குலதான் அந்த கொள்கை நிலைப்பாடா இருக்காங்க. பாமகவுக்கு அதான கொள்கை நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது தமிழர்களா ஒண்ணு சேர்ந்து இதை ஒழிக்கலாம்ல. ஏன் பாமகவை தனிமைப்படுத்த நினைக்கணும், பாஜகவை தனிமைப்படுத்த நினைக்கணும் கேள்வி வைக்கிறாங்க. தனிமைப்படுத்த இப்போ உதாரணமா எல்லாருமே மது விலக்குன்னு இருக்கும், அப்படித்தானே? இப்ப நாங்கள் வந்து யாருடன் இருக்க வேண்டும்ங்கிற எங்களுக்கு ஒரு 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 உறுதிப்பாடு இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில நாங்க அவங்களை தள்ளி விசிக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தள்ளி வைக்கல. 1957 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் உள்ள போனா ரொம்ப டெப்தா போய்விடும். நான் உதாரணமா சொல்றேன். பல்வேறு கலவரங்கள் நடந்திருக்குது. பல்வேறு சேரிகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. பல பேர்களை வந்து குற்றமாக கொன்றொழித்திருக்கார்கள். பல கலவரங்கள். அதாவது ஏன் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை நாங்கள் வந்து எழுந்து செயல்பட முடியலன்னா, நாடக காதல்ங்கிறாரு. RSS உடைய அந்த லவ் ஜிஹாத அவர் வேற மொழியில சொல்லுகிறார். பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறாரு. ஒரே மேடையில ஏறுறாரு. சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் இந்த மாதிரியான ஒரு கோமாளித்தனமான விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். அதனால நம்பக்கூடிய சக்தியா அவர் இல்ல. அவ்வளவு ரோசம் இருக்கு, அவ்வளவு வேகம் இருக்குன்னா, ஐயா ராமதாஸ் ஐயா அவங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா சேர்ந்து என்ன பண்ணட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு மாநாடு தொடங்கட்டுமே. இந்த கோரிக்கையை முன்வைத்து எல்லாத்தையும் அழைக்கட்டுமே. ஒரு ரோசம் வருது இல்ல, நாங்க கூப்பிட மாட்டேங்கன்னு வருத்தப்படுறீங்கல்ல, நீங்க மாநாடு வைங்கள, யார் வேணாண்டா. இந்த மாதிரி பெரிய ஒரு கான்பரன்ஸை நீங்க வைங்க, எல்லா கட்சியும் நீங்க அலைங்கள, நாங்க வேண்டாம்னு சொல்லலையே. அது போல பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி சேர முடியாதுங்க. சித்தாந்த ரீதியா நாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. சித்தாந்த ரீதியாவே பிஜேபிக்கு நாங்க எப்படி கூட்டு சேர்றது? எப்படி நான் ஒரே மேடையில வந்து அது போலியான இதா இருக்குமா இல்லையா? மது ஒழிப்புங்கிற கொள்கை வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். தமிழ்நாட்டுல மதுங்கிற அரக்கனை வேரோடைய மண்ணோடு புடுங்கி வீசுன்னு சொல்றோம். அதுக்காக வந்து எப்படி நாங்க பிஜேபியோட வந்து ஒரு மேடையில நிக்க முடியும்? பிஜேபி வந்து மது கொள்கையை வந்து ஒத்துக்கிறாங்களா? வரவேற்கிறோம், பாராட்டுறோம், சூப்பர். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மது விலக்குல வந்து எங்களோட அந்த சிந்தனை ஒன்றுபடுறாரா? வாழ்த்துகிறோம், பாராட்டுறோம். ஒரு மேடையில நாங்க ஏற முடியாத சிச்சுவேஷன் இருக்கிறது. அதான் பிரச்சனை. இப்போ அதிமுக எங்க எதிர்கட்சிங்க. நாங்கள் திமுக கூட்டணியில இருக்கிறோம். அப்படிதானே? இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். நேர் எதிர் கூட்டணி வேறன்னா அதிமுக. அதிமுக நாங்க வாங்குகிறோம். அப்ப நாங்க வந்து பாலிடிக்ஸ் இப்படி மேட்டர் பாருங்க. சித்தாந்த அடிப்படையில பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. பொலிட்டிக்கல் ரைவல் பிரச்சனை கிடையாது. இப்ப நாளைக்கும் ஜான் பாண்டியன் வரட்டும், வாங்கம்மா. நாம் தமிழர் சீமானே வாங்கம்மா, அது பிரச்சனை கிடையாது. சீமான்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. விஜய் கட்சி இன்னும் சரியா ஆரம்பிக்கவே இல்லை. மாநாடு போடல. அவர் வரலாமான்னு கேட்கிறாங்க. தாராளமா வரட்டும். ஆனா பிஜேபி வரக்கூடாது. பிஜேபி நாங்க அழைக்க மாட்டோம். யாருக்கும் பெருசா நாங்க அழைப்பு இல்லை. இது பொது அழைப்பு தான். ஏன்னா நாங்க பாஜகவோடையும் பாமகவோடையும் நாங்க என்ன செய்ய முடியல, சரிசமா நிற்க முடியல. கடந்த கால சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கிறது. அது எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். சித்தாந்த ரீதியான பிரச்சனைகள் இருக்குல்ல, சித்தாந்த ரீதியில பிரச்சனைகள் இருக்கிறது. அண்ணன் ஜான் பாண்டியன் கூட எங்களுக்கு நேர எதிர்க்கு திசையில பயணிச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணசாமி கூட என்ன செய்யறாரு, எங்களை விமர்சனம் பண்ணுகிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு கிருஷ்ணசாமி இங்கே டைவடிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணிக்கு வருவாரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல. இதே ஜான் பாண்டியன் திமுக அணிக்கு வருவாரு. அது சப்ஜெக்ட் இல்ல. கூட்டணி மாற்றம் என்று சப்ஜெக்ட் இல்ல. ஆனால் பிஜேபியுடைய ஊதுகுழல் போல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரான அவ்வளவு வன்முறை வரியாட்டங்களை நின்று நடத்தின யார் என்கிற கேள்வி இருக்குதுல்ல. அப்ப அந்த கேள்விக்கு விடை காணாமல் என்ன செய்ய முடியாது. ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி போனோம். இன்னும் சொல்ல போனா விசிக வந்து பாமக ஒதுக்கி வைக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஓரம் கட்டுச்சு. அன்னைக்கு 90கள்ல அவங்க வலிமையா இருக்கும்போது, பாட்டாளி மக்கள் வலிமையா இருக்கும்போது விசிக இந்த அளவுக்கு வளரவில்லை. இன்றைக்கு 70 லட்சம் பேரை தாண்டி கேடர்ஸ் இருக்கிறாங்க. 1 கோடியை தாண்டி விட்டது உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இப்ப வலுவா இருக்கிறோம். பெரிய கட்சி ஆயிட்டோம். தமிழ்நாட்டுல 4 MLA 2 MP கொண்டு அங்கீகாரப்பட்ட, அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்துட்டோம். இப்ப நீங்க வாங்கன்னு அணைச்சு போறாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சா டாக்டர் ராமதாஸ்ங்கிறது தனி காணொலியா போட வேண்டியிருக்கும். அதனாலதான் வந்து எங்களுடைய குழுவுல, மாநில செயற்குழுவுல
இன்னுமே முடிவெடுக்கவில்லை. எந்தெந்த அரசியல் கட்சியை கூப்பிடணும், எந்தெந்த அரசியல் கட்சியை அழைக்கிறதா இல்லையா, எந்த தலைவர்களை அழைக்க வேண்டும், யார் அழைக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்க இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க. அதிமுக கூப்பிடுவீங்களா? அதிமுக வரலாமான்னு கேட்கிறாங்க. வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஒரு மாநாடு போடுறீங்க. ஏன் முதல்வர் ஸ்டாலினே ஒரு மாநாடு போடுறாரு. அதிமுக வரலாமாங்கன்னு பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க. அதிமுக ஒரு காலம் வரக்கூடாது அப்படியே சொல்லுவாரு. தாராளமா வரட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாரு. புரியுதா உங்களுக்கு? நிருடர் இல்லாம இருக்க பட்சத்துல. அப்ப பத்திரிக்கை கேட்கும் போது அந்த கேள்வி வருது. பிஜேபியை கூப்பிடுவீங்களா? விஜயை கூப்பிடுவீங்களா? ராமதாஸ் ஐயாவை கூப்பிடுவீங்களா? இப்படி கேட்கிறாங்க. பத்திரிகைகள் கேட்கக்கூடியதான் பதில். எங்க தலைவர் பதில் சொன்னாரு. இதுல பாலிடிக்ஸ் ஒண்ணும் இல்ல இதுல. இறுதியா அந்த கருணாஸ் அவர்களுடைய அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கருணாஸ் அவர்கள் பிஜேபிக்கு ஸ்போக் பர்சனாக மாறுவதற்கு முன்னால் உண்மை நிலையை முதல்ல அவர் புரிந்து கொள்ளணும். நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த போதைங்கிறது நாடு ஃபுல்லா இருக்கிறது. நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாநாடு போடல. அக்டோபர் 2 மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மகளிர் மாநாடுங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. எங்க கோரிக்கை என்னன்னா, தேசிய அளவுல ஒரு திட்டம் வாங்க, ஒரு கமிஷன் அமைங்கன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? கடந்த ஓராண்டு 2023 மட்டும் 3925 கிலோ கட்டொப்ப 4 டன்னு ஹெராயின் இறங்கியிருக்கு. எங்க? குஜராத்துடைய முத்ரா துறைமுகத்துல. அதனுடைய மாத சந்தை மதிப்பு 21,000 கோடி. அப்போ இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணக்கூடிய ஹெராயின் எங்க இறங்குது? அதானியுடைய துறைமுகத்தில் இறங்குகிறது. உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய குஜராத்துடைய மாநிலத்தை இறங்குது. அப்ப பிரதமருக்கு தெரியாதா? உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்ப நாடு ஃபுல்லா சப்ளை குஜராத் துறைமுகத்துல வருதா? யாருக்கு சரக்கு? இந்த கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அந்த மாநாடு இருக்குது. இதை கருணாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறுகிய வட்டத்துல இருந்து ஜாதிய பார்வை நீங்க பாக்குறீங்க. வீட்டுக்கு எப்பவுமே கடந்து விட்டது. அதனால கருணாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த அபத்தமான கருத்தை வாபஸ் வாங்க வேண்டும். இல்லைன்னா இதே மாதிரி முகாம் செயலாளர் ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு கேள்வி வரும். இனி அவர் எங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அவரு அவ்வளவுக்குள்ளே பெரிய ஆளு கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியை எதிர்த்து களமாடக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய ஆளு கிடையாது. அவரை சுற்றி அவங்க சமூகமே கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கருணாஸ் போல நம்ம இழக்கக்கூடாது நாங்க விரும்புறோம். கடந்த காலங்கள்ல கருணாசுடைய பயணத்தை பார்த்து கருணாஸ் எல்லாம் போகக்கூடாது. அந்த மாதிரி அவர் தோழர் கருணாஸ் சொல்றோம், அண்ணன் கருணாஸ் நம்ம சொல்றோம். அவங்களை அணைக்கத்தான் விரும்புறோம். நீங்க போகிற பாதை நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரு ஜாதிய பார்வை வீசிக்கான்னு பாக்காதீங்க. எந்த கட்சியும் நீங்க பாக்காது, வீசிக்கா இல்ல, எந்த கட்சியும் நீங்க பாக்காதீங்க. ஜாதிய பார்வையை பார்க்கக்கூடிய ஜாதி கட்சியான்னு பாருங்க. பிஜேபி மதவாத கட்சி இல்லைங்கிற எப்படி முடிவுக்கு எப்படி வந்தீங்க? மதவாத கட்சி தாங்க அது. அப்ப இன்னும் சரியா நீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்து அரசியல சரியா நீங்க படிக்கலையே என்ற நிலைதான் நாங்க விமர்சனம் பண்றோம். இன்னும் கண்ணியத்தோட விமர்சனம் பண்றோம். நீங்க வாங்கங்கிறோம். உங்களுடைய கொள்கையில நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா நீங்க வாங்க, நானே வர்றேன். மேட செலவு ஏன் செலவு? 2 பேர் நட்பு கலந்து மக்கள் உட்கார்ந்து தீர்மானிக்கிட்டோம். தலைப்பை தெளிவா நிர்ணயிப்போம். பிசிகா ஜாதி கட்சி இல்லை நான் சொல்லுவேன். நீங்க பிசிகா ஜாதி கட்சி நீங்க நிரூபிக்கணும். பிஜேபி மதவாத கட்சி நான் சொல்லுவேன். பிஜேபி மதவாத கட்சி இல்லைன்னு நீங்க நிரூபிக்கணும். என்னுடைய கூற்றுக்கு நான் ஆதாரத்தை தருவேன். அது போல முஸ்லீம் லீக் மதவாத கட்சி அல்ல, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க நான் சொல்லுவேன். அதுக்கு ஆதாரம் நான் தருவேன். நீங்க மதவாத கட்சின்னு நீங்க நிரூபிக்கணும். யாருக்கு? கருணாஸ். அதே போல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அடிப்படைவாதியா இருக்காங்க, தீவிரவாத போக்குல இருக்காங்க நீங்க சொல்றீங்க. அதுக்கு ப்ரூஃப் தரணும். நான் என்ன செய்வேன்? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் ஆதாரம் நான் தருவேன். நான் ரெடி, கருணாஸ் ரெடியான்னு சொல்லுங்க. இதுதான் அதனுடைய சாராம்சம். பிசிகா நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு குறித்தும் கருணாஸினுடைய சர்ச்சை பேச்சு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார். நன்றி.